ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 25 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, பூமி ராசி போர்ட்டல் என்ற இணையதளம் எந்த மத்திய அமைச்சகத்துக்காக உருவாக்கப்பட்டது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சகம். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த பூமி ராசி போர்ட்டல். அதாவது இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம ரோடு போனோம் அப்படின்னா முக்கியமாக அந்த இடத்துல இருக்க நிலத்தை வந்து கையகப்படுத்தணும். ஸோ கண்டிப்பாக அந்த மக்கள் வந்து அதுக்காக ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான ஓப்பன் டெண்டர், அவங்களுக்கான நியாயமான அந்த காசு கொடுக்கறது, ஸோ எல்லாமே இதுக்கான இந்த இணையதளத்தில் அப்ளை பண்ணி அவங்களுடைய வங்கி கணக்கு மூலமாக செலுத்துகிற மாதிரி, அதாவது ரொம்ப ஒரு ஓப்பனாக நடக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி யாருக்கும் லஞ்சம், ஸோ யாருக்கும் கம்மியாக யாருக்கும் அதிகமாக இல்லாத மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான போர்ட்டல் தான் இந்த பூமி ராசி போர்ட்டல் அப்படின்றது மாதிரி. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1467 ஸ்கீம் வந்து இப்போது, அதாவது திட்டம் இருக்குது, இந்த ரோடு போடுற திட்டம். இது இந்தி இங்கிலீஷ் மட்டும் இந்த இணையதளம் வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, சமீபத்தில் அண்டார்டிகாவின் உயர்ந்த சிகரமான மவுண்ட் வின்சனை ஏறிய இந்தியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, ஷேக் ஆஷன் கான் அப்படின்றவங்க. இவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -40°C இருக்கிற அந்த அண்டார்டிகா சிகரத்தில் ஏறி ஸோ தேசிய கொடிய ஃப்ளாக், நம்ம நேஷனல் ஃப்ளாக் வந்து அங்கே காட்டுவாங்க. பட் இப்போ இவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட -40°C அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், ரொம்ப பனியோட ரொம்ப 0னாவே பனி, அதை விட ரொம்ப மோசன்றதுனால இப்போ அவங்க உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அங்கேயே அண்டார்டிகாவிலே ஒரு மருத்துவமனையில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது, தில்லி தமிழ் கல்விக் கழகத்தினுடைய எத்தனையாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 100வது ஆண்டு விழா வந்து கொண்டாடப்பட்டது. ஃபர்ஸ்ட் 1923 வந்து சிம்லாவில் தான் இது வந்து ஆரம்பித்தாங்க. சிம்லாவில் ஒரே ஒரு ஆசிரியர், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு, இவங்க 2 பேர் ஆரம்பிச்சது தான் ஃபஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மதராஸ் அசோசியேஷன் தான் ஆரம்பிச்சிது. முதல்ல மதராஸ் அசோசியேஷன் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. அப்புறமா 1924 தான் இது வந்து தில்லி தமிழ் கல்விக் கழகமாக மாற்றினாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 ஆண்டு ஆச்சு இது பண்ணி. கிட்டத்தட்ட இப்போ டெல்லியில் இருக்குது. அப்போ 100 வருஷம்னா அப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட் இதில் படிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாருங்கள். அடுத்தது, நாட்டினுடைய மற்ற பகுதிகளில் பின்பற்றப்படும் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ளும் நோக்கில் ஏழ்மையில் உள்ள மாணவர்களுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, இளைஞர்கள் பரிமாற்றம். ஆப்ஷன் சி வந்து இளைஞர்கள் பரிமாற்றம் தான். ஒன்றில் அதாவது டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரை சேர்ந்த 250 பள்ளி குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்கேன் இந்த திட்டத்தின் மூலமாக, இளைஞர்களுடைய பரிமாற்றம் மூலமாக, இந்த திட்டத்தின் மூலமாக. ஸோ இந்த பள்ளி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாட்டில் இருக்கிற அதாவது பாரம்பரியம், நம்ம நாட்டினுடைய என்ன பாரம்பரியம், கலாச்சாரம் எப்படி அப்படின்றத மாதிரி மோடி பிரதமர்கள் வந்து இந்த குழந்தைகளோட உரையாடுறாங்க. ஸோ நம்ம நாட்டினுடைய உயர்வான எண்ணங்கள் என்னென்ன, அதை பற்றியெல்லாம் இந்த குழந்தைகளோட உரையாடுறது தான் இந்த இளைஞர்களுடைய பரிமாற்றம். அடுத்தது, உணவு விநியோக பணியாளர்கள், வாடகை கார் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 5 லட்சம் விபத்து காப்பீடு அறிவித்த மாநிலம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து தெலுங்கானா தான் வந்து அறிவிச்சிருக்கு. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஆட்டோ ஓட்டுநருக்கு உணவு விநியோகருக்கு 5 லட்சம் விபத்து காப்பீடு அறிவித்த முதல் மாநிலம் வந்து தெலுங்கானா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்தது, எந்த நாளில் மத்திய அரசால் நல்லாட்சி தினம் கொண்டாடப்படுகிறதுனா ஆப்ஷன் ஏ, டிசம்பர் 25 தான். இது வந்து வாஜ்பாய் அவர்கள் பிறந்த தினம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த தினம் தான் நல்லாட்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டால் கொண்டாடப்படுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இன்றைக்கி பார்த்த இந்த 2 கொஸ்டின், ஒன்று தில்லி தமிழ் கல்விக் கழகம் அது தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு நம்பர் 1. 2வது, உணவு விநியோகஸ்தர்கள், கார் ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், ஸோ இவங்களுக்கு 5 லட்சம் விபத்து காப்பீடு கொடுத்த மாநிலம். இதுக்கு இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை எனக்கு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி என்ன கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.